நிலக்கரி ஊழல் பணம் ரூபாய் 20 கோடி கோவா தேர்தலில் பயன்படுத்தப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு எழுப்பியதைத் தொடர்ந்து கொல்கத்தாவிலிருந்து கோவாவிற்கு காந்திலால் என்ற ஹவாலா நிறுவனத்தின் மூலம் ரூபாய் 20 கோடி மாற்றப்பட்டதாகவும் நிலக்கரி முறைகேட்டில் முக்கிய குற்றவாளி என்று விசாரிக்கப்பட்ட அனூப் மாஜியின் கணக்காளரின் வாட்ஸ்அப் உரையாடல் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பணம் ஹேட்சன் பிக்சல் மற்றும் ஏஎஸ்எம் ஈவென்ட் டெக்னாலஜி ஆகிய நிறுவனங்களின் ஊழியரான அக்ஷய் குமார் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது எனவும் விசாரணையில் தெரிய வந்ததாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரசின் எம்பி, அதாவது மேற்கு வங்கத்தில் உள்ள ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான சுரங்கத்திலிருந்து சட்டவிரோதமாக நிலக்கரி தோண்டி எடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு மத்திய புலனாய்வு பிரிவு, அதாவது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதை போலவே அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த முறைகேட்டில் பயனடைந்ததாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் மற்றும் திரிணாமுல் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் கொல்கத்தாவின் சால்ட் லேக் பகுதியில் இருக்கும் ஐபேக் நிறுவனத்தின் அலுவலகம், அதன் இயக்குனர் பிரதீக் ஜெயின் வீடு உட்பட முக்கியமான 10 இடங்களில் அமலாக்க அதிகாரிகள் ஜனவரி 8ஆம் தேதி அன்று காலை சோதனைகள் நடத்தினார்கள். அந்த நிலையில் சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தனது உதவியாளர்களுடன் அங்கு வந்த மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கு சென்றது மட்டுமல்லாமல் அதேபோல சால்ட் லேக் பகுதியிலும் உள்ள ஐபேக் அலுவலகத்திற்கும் சென்று அங்கிருந்தும் சில ஆவணங்களையும் மற்றும் மின்னணு சாதனங்களையும் மற்றும் சில முக்கியமான பொருட்களையும் எடுத்து சென்று விட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டினை எழுப்பியிருக்கிறது. அதேபோல் 2021இல் நடைபெற்ற மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் கட்சிக்கு ஐபேக் நிறுவனம் வியூகம் அமைத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப ஊடக செயல்பாடுகளையும் கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஐபேக் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குனர் பிரதீப் ஜெயின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இவ்வாறு மம்தா பானர்ஜி உட்பட மேற்கு வங்காள அரசு தலையிட்டு இடையூறு செய்வதாக கூறி அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக தங்களை கேட்காமல் எந்தவிதமான உத்தரவும் உச்சநீதிமன்றத்தில் இருந்து பிறப்பிக்கப்படக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்காள அரசின் தரப்பில் கேபிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இதே விவகாரத்தில் அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணை கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவும் 14ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் அமலாக்கத்துறை முறையிட்டு சிபிஐ விசாரணை கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விசாரணையை தடுத்தது மட்டுமில்லாமல் ஆவணங்களை பலவந்தமாக எடுத்து சென்றதாகவும் இந்த மேற்கு வங்காள அரசின் முதல்வரான மம்தா பானர்ஜியின் இந்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போலவே மம்தா பானர்ஜியும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது மத்திய அரசின் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயல் எனவும், அதாவது பழிவாங்கும் நடவடிக்கையாக செய்யப்பட்ட செயல் எனவும், அத்தோடு மட்டுமல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல்களை கைப்பற்றும் முயற்சி எனவும் அவருடைய சார்பில் எதிர்வாதமாக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான இந்த இருவருக்கும் இடையிலுள்ள இந்த வழக்கின் தீர்ப்பானது அதன் தன்மையை பொறுத்து என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும் என்பதும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.